துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு குரு அதிசார பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அப்ப துலா ராசி அப்படின்னு வரும்போது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்க போகுது. இதுல ஏதாவது எங்களுக்கு மாற்றம் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு குரு ராசிக்கு 9ல இப்ப இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல. அப்ப மிதுன வீட்டுல குரு இருக்கிறார் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மிதுன வீட்டுல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அதிசார வக்ர பயிற்சி ஆக போறார் அடுத்த ஒரு 74 நாளுக்கு. அப்ப இந்த மிதுன வீட்டுல இருக்க குரு ராசிக்கு துலா ராசிக்கு 10ஆம் இடமான இந்த கடக வீட்டுல உச்சம் பெற போறார். அப்ப 74 நாளைக்கு 74 நாளைக்கு இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி. அப்ப எப்ப இருந்து அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் மாற்றங்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இது உங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா இப்ப இவர் ஸ்தான பலனத்தை மாத்துறதுனால உங்களுக்கு அவர் நின்ற பலன் அவர் பார்வை பலன் அப்படின்னு ஒரு 4 ஸ்தான பலன்கள் உங்களுக்கு மாறும். அப்ப அவர் ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்திலையும் அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் அது போக ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் ராசிக்கு 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்தையும் இதுக்கப்புறம் பார்க்க போறார். அப்ப அடுத்த 74 நாளுக்கு இந்த ஸ்தானங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் அதுல ஒரு சில லாபம் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சந்திப்பீங்க. அது உங்களுக்கு சாதமா இருக்கான்னு கேட்டா இந்த துளாராசியில் பிறந்த சித்திரை சுவாதி விசா நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராசிக்கு 10ல குரு இந்த 10ல குரு உச்சம் பெற போறார். அப்ப அந்த 10ஆம் இடம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தொழில் தானமாக வருது. அப்ப இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு புதிய ஒரு வேலை புதிய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்த போறார். அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி நீங்க புதுசா வேற ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கிறீங்க இல்ல புதுசா ஏதாவது முயற்சிகள் பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகம் வரும். அடுத்த 74 நாளுக்கு சில வாய்ப்புகள். அப்ப இது வரைக்கும் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் சாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அக்டோபர் 9ல இருந்து சில வாய்ப்புகளை இவர் உங்களுக்கு மாற்றுவார் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2வது உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் அது பதவி உயர்வு ப்ரொமோஷன் போஸ்டிங் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில வாய்ப்பு அதே மாதிரி ஒரு நிரந்தரமான வேலை அமையல் அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அமைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வதற்கு வெளிநாட்டு போய் ஃபாலோ பண்ண வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஃபாலோ பண்றவங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த குரு ராசிக்கு 10ல நிற்கிறது உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றம் அது ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இதுக்கப்புறம் நீங்க போல்டா நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ள தொடரலாம். அது உங்களுக்கு சாதம் வரும். அப்ப இதை தவிர்த்து இந்த குரு 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை அப்படின்ற பார்வை பலன்கள் வருவார். இப்ப இந்த 5ஆம் பார்வையா இந்த துலா ராசியோட குடும்பஸ்தானத்தை பார்க்குவார். அப்ப அந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு குடும்பம் இப்ப கணவன் மனைவி குடும்பம் ஒற்றுமை இல்லை பிரிவு மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுன்னு போய்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் அதே மாதிரி பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வது அதுபோக நம்ம கூட்டு குடும்பமா இருந்திருந்தால் கூட அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வருவதற்குரிய வாய்ப்பை இவங்க ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி உங்களோட வாக்கு ஸ்தானமாகவும் வர்றதுனால கம்யூனிகேஷன் மூலியமாகவும் உங்களுக்கு இதர இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு இவர் ஏற்படுத்தாரு. பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது உங்களுக்கு காதல் கை கொடுமா திருமணம் கை கொடுமா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 74 நாளுக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த குரு பார்வைபலன் குடும்பஸ்தானத்துக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு. இதை தவிர்த்து குரு உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த சுகஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களோட தாயார் ஸ்தானம் அம்மா ஸ்தானம் அம்மா ஸ்தானத்துக்கு பாசிட்டிவான்னு கேட்டால் அம்மா பிள்ளை சண்டை சச்சரவு அம்மா பிள்ளை மனஸ்தாபங்கள் ஒரு பிரிவு இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு சில ஒற்றுமைகளை இவங்க ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் புதிய வீடு புதிய சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதை எடுத்து உடல் ஆரோக்கியத்தில் பை மிஸ்டேக்ஸ் அது உங்களோட அம்மாவா இருக்கலாம் இல்லை உங்களுக்கா இருக்கலாம் உங்களோட வீட்டில் உள்ள வாகனங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கூட பை மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதுலேயும் ஒரு முன்னேற்றம் வருவதற்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றதையும் நான் ஞாபகப்படுத்துறேன். அப்போ இந்த சுகஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மனோதைரியம் தன்னம்பிக்கை தைரியத்தையும் இவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அப்படியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? தவிர்த்து உங்களுக்கு இதே குரு உங்களோட சத்ருஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ சத்ருஸ்தானத்தை 9ஆம் பார்வை பார்க்கும்போது சத்ருஸ்தானம் அப்படின்னு வரும்போது நமக்கு கடன் அப்போ துளாராசியில் நாங்கள் பிறந்திருக்கோம் எங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை தான் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடன் அடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏதாவது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அப்போ கடன்காரங்கள் தொந்தரவுல இருந்து நீங்க ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்பையும் இவர் உண்டு பண்ணுவார் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி இந்த தீராத நோய் நொடி ஏற்பட்டிருக்குது தீராத நோய் நொடினால் நாங்கள் பாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா
உங்களுக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல ஒரே தொந்தரவு, தொல்லை, ஒரே பிரச்சனை இருக்குதுனாலும் உங்களுக்கு அவங்க வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை இவர் ஏற்படுத்துவார். அதன் மூலியமா வந்து உங்களோட தொழில்ல ஒரு தன்னம்பிக்கையா வந்து வேலை செய்யக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி வேலை இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு இருக்கும். நீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு நீங்க வெளிய வரீங்க. சின்ன சின்ன கடனா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஃபாலோ ஆகும். அதே வந்து பெரிய பெரிய கடன் அப்படின்னா, உங்களோட ஜனன ஜாதகத்த பொறுத்து அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தபடி இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான்னு கேட்டா, இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கப்போது. இங்க ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்துல குரு உச்சம் பெறுது. இந்த தொழில வச்சு தான் நம்ம பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவது, பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல தவறிருக்கலாம். இப்ப வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து இந்த 4 ஸ்தான பலன்கள மட்டும் தான் உங்களுக்கு பார்ப்பார். இதர கிரகங்களோட பெயர்ச்சி பலன்கள் அந்த கிரகங்கள பொறுத்து உங்களுக்கு நடக்கும். இந்த குரு உங்களுக்கு பாசிட்டிவான்னு கேட்டா, உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போறார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மத்தபடி இத தவிர்த்து உங்களோட ஜனன ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைச்சுச்சுன்னா, உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும், இந்த குரு பெயர்ச்சியின் அடிப்படையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அமையும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு 74 நாள் தான் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்றதையும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?